ஆண்ட்ராய்டு ரிலீஸ் டைம்லைன் ஃபார் பிக்சல் ஃபோன்ஸ் பீட்டா ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தேன். இது என்ன ஹைலைட்னா QPR 1 பீட்டா வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணி முடிச்சு இப்போ QPR 2 பீட்டாக்கே போயாச்சு. அதாவது யாரெல்லாம் பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே பீட்டாலேயே ட்ராவல் பண்ணும்போது, ஏன்னா பிக்சலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும். ஸ்டேபிள் ஒரு பீட்டா மாதிரி பிஹேவ் பண்ணும் அண்ட் பீட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேபிள் மாதிரி பிஹேவ் பண்ணும். இப்படி தான் காலகாலமாக போயிட்டு இருக்குங்க. இதில் பெருமைலாம் இல்லை, எருமை தான். இருந்தாலும் இந்த டைம்லைன் படி பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி QPR 1 வந்து ஸ்டேபிள் ரோல் அவுட் ஆகணும். டிசம்பர் மாதம் வந்து இதே வருஷம் உங்களுக்கு வந்து QPR 2ஓட ஸ்டேபிள் ரோல் அவுட் ஆகும். அண்ட் அதே சமயம் உங்களுக்கு நவம்பர் மாதம் வந்து டெவலப்பர் ப்ரிவ்யூ என்னது ஆண்ட்ராய்டு 17 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜூன் மாதம் அடுத்த வருஷம் 2026 ஜூன் மாதம் ஸ்டேபிள் ஆண்ட்ராய்டு 17 பிக்சல் டிவைசஸ்க்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்பயுமே எக்ஸ்பெக்டட் தான் வச்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பேர் வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கு? எனக்கு வந்து இப்போதைக்கு இதில் வந்து பீட்டா எலிஜிபிலிட்டி இல்லை. பிக்சல் 10 சீரிஸ்க்கு பீட்டா எலிஜிபிலிட்டி இல்லை. அப்படி இல்லைன்னா நானும் QPR 2ல ஜம்ப் அடிச்சு எனக்கு வந்து இந்த தீம்டு ஐகான்ஸ் யூஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஆனால் தீம்டு ஐகான்ஸ் எல்லா ஆப்புக்குமே ஒர்க் ஆகிறது இல்லை. இந்த QPR 2 பீட்டா வழியாக நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா தீம்டு ஐகான்ஸை ஃபோர்ஸ் பண்ண முடியுது, என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஒரு சில ஆப்லாம் வந்து ஐகான் காட்டலனால அதெல்லாம் நீ காட்டாமலாம் இருக்க முடியாது, இந்த கலரை காட்டு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில ஆப் கண்டுபிடிச்சிருக்கேங்க. நான் எதுவும் பண்ணல, நிறைய டெவலப்பர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போய் தேடி பாருங்க, பிக்சல் பிளே அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு ஃப்ரீ மியூசிக் பிளேயர் அண்டர் டெவலப்மெண்ட்டு, ஃப்ரீ ஆஃப்லைன் மியூசிக் பிளேயர் இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்லாம் பார்த்துருக்கேன், அதையும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். என்ன குறுகுறுன்னு பார்க்குற?